அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதாங்க சமீபத்தில் சென்னையில் வந்து சினிமா பிரபலங்கள் அப்புறம் அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் வந்து காசா மீது வந்து தாக்குதல் நடத்திட்டுருக்கல, இதை வந்து உடனடியாக நிறுத்தணும், காசாவில் வந்து அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் முக்கியமான நபர்கள்லாம் நம்ம பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், வெற்றிமாறன் இப்படி பலர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டம் நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து உடனடியாக காசா மீது தாக்குதல் நடத்துவதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பத்தாவதுக்கு பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காசா மீது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தல, இதுக்கு வந்து இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு வந்து பிரதமர் மோடியும் தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கார் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள். உண்மையிலே இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து எவ்வளோ தற்கூடியாக இருக்காருன்னு பாருங்க. இப்படி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து போட்டு தொடுக்கல, இதுக்கு வந்து மறைமுகமாக உதவி செய்கிறது பார்த்தீங்கன்னா மோடி தான், இந்திய அரசு தான் அப்படின்னு வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். இப்போ அதே மாதிரி தான் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களும் இஸ்ரேல்காரன் வந்து காசா மேலே வந்து அடிச்சிட்டு இருக்கான், அதுக்கும் காரணம் பார்த்தா மோடி தான் சொல்லியிருக்காரு. ஏட்டா எங்கேயோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கலாம், எப்படி மோடி ஆக முடியும்? சரி, உண்மையிலே வந்து இவனுடைய மனிதாபிமானத்தை நம்ம பாராட்டலாங்க. எவ்வளோ இறக்க குணமாக இருக்காங்க, நம்ம காசா மக்கள் வந்து கொல்லப்படக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து போர் வந்து எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒன்று நாட்டு மேலே நடத்துறது ஒரு ரொம்ப தவறானது தான், அதை கண்டிப்பாக வந்து நிறுத்த தான் செய்யணும். ஆனால் இதே தற்கூரிகள் வந்து நம்ம இந்தியாவில் சமீபத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் வந்து அப்பாவி டூரிஸ்ட் அந்த சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டு நிறைய பேர் கொண்டாங்களே, அப்போம்னா அதை கண்டித்து தீவிரவாதிகளை கண்டித்து இவன் வந்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாலாம். இப்போ இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், வெற்றிமாறன் எல்லாரும், ஜவஹர் எல்லாரும் அப்போம்லாம் பண்ணவே இல்லை. இவனு வந்து இந்த மனிதாபிமானம்லாம் அவனுக்கு எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் எங்கேயோ இந்தியாவில் வந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காசா மீது இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இறக்கம் படுறானோ. உண்மையிலே இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ண சொல்ல சிரிப்பாக தான் இருக்குது. சரி, அதை விடுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மின்சார கட்டணத்தை உயர்த்திய இந்த 4.5 வருஷத்தில் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்குது, சொத்து வரி உயர்ந்திருக்குது, வீட்டு வரி உயர்ந்திருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுமான பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்குது. இதை கண்டித்து ஒரு கண்டன அறிவிப்போ ஒரு ஆர்ப்பாட்டமோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நடத்துகிற இல்லை இந்த தற்கூரிகளே. ஆனால் காசா மீது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசமெல்லாம் பொத்திட்டு வரானுவ.